குருவோடு சேர்ந்து நம் ஆலயத்தில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். குருவோடு சேர்ந்து நம் ஆலயத்தில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். இறைமகன் உடலை நாம் உண்டிடுவோம். இறைமகன் உடலை நாம் உண்டிடுவோம். இறை மக்கள் என நாம் வாழ்ந்திடுவோம். அவர் அன்பின் குரல் நாம் கேட்டிடுவோம். இறையரசை பரப்பிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம். இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைவனிதனை செய்ய அவர் அழைத்தார். அவர் புகழ் பாடிடுவோம். அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம். இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைவனிதனை செய்ய அவர் அழைத்தார். அவர் புகழ் பாடிடுவோம். அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆயிரக்கணக்கான மக்கள் அகில உலகம் எங்கும் இருந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். நேரலையாக ஒளிபரப்பப்படுகிற இந்த திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கிறோம். இறைவன் அவர்கள் அத்தனை பேரையும் அவர்களை சார்ந்தவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து உடல் உள்ள ஆன்ம நலத்தை வழங்க வேண்டுமென்றும், இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதித்து இறந்து போன லட்சக்கணக்கான மக்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கின்ற எல்லாரையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்றும், மிக தீவிரமாக முன்னணி நிலையிலே பணிபுரிகின்ற அனைத்து மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை போன்ற விஞ்ஞானத்துறை போன்ற அனைத்திலும் ஈடுபட்டு தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் இந்த பெருவிழா திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்பட இருக்கிற தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டும் என்றும், நம்மீது தெளிக்கப்பட இருக்கிற இந்த தண்ணீருக்கு நோய்களை குணமாக்குகின்ற வல்லமையையும் பேய்களை விரட்டுகின்ற சக்தியையும் நம்மை இறையாட்சியினுடைய பணியாளர்களாக மாற்றுகின்ற வல்லமையையும் இறைவன் தன்னுடைய ஆவியின் அருட்பொழிவினால் வழங்க வேண்டும் என்று சிறிது நேரம் மௌனமாக உருக்கமாக ஜெபியுங்கள். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்ற திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள் வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடனுமை அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதிலே உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படுகின்ற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவனாலும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருகிட்டு ஏற்ப என்னில் இரக்கம் கொள்வி. ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவனாலும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகணுமாமீன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனந்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவுமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நெஞ்சில் நேற்றியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே
பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானை ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்வேன். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, திருவசனங்கள் 22 முதல் 24 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ராயேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதன் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழலில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன், நீண்ட பசும் புல்கரை சேர்ப்பார். குளிர் நீர் நிலைக்கெனை அவர் நடத்தி செல்வார். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையும் இராது. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆன்ம வாழ்வில் துயிர் தந்திடுவார். அறநெறிதனிலே ஒழுக செய்வார். ஆன்ம வாழ்வில் துயிர் தந்திடுவார். அறநெறிதனிலே ஒழுக செய்வார். நான் காரிருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயமே இல்லை. ஏனெனில் என்
என்னுடன் நீர் இருக்கின்றேன். என்னை நின் கோலும் கழியும் தேற்றும் ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது, ஆண்டவர் எனது நல்லாயன். என் பகையாளர் முன் எனக்காக இனிய நல்விருந்தை ஒழுக செய்தி. என் பகையாளர் முன் எனக்காக இனிய நல்விருந்தை ஒழுக செய்தி. என் தலை மீது எண்ணெய் பூசி என்னை அபிஷேகம் செய்தே வைத்தே. என்னே எனது பாத்திரம் நிரம்பி எத்துணை இன்பம் வழியது பொங்கி. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது, ஆண்டவர் எனது நல்லாயன். என் புவி வாழ்வில் ஒவ்வொரு நாளும் என்னை பின் தொடரும் பேரன்பு என்றும் ஆண்டவர் வீட்டினில் உழைவே. ஆண்டவர் எனது நல்லாயன். ஆகவே எனக்கொரு குறையும் இராது, ஆண்டவர் எனது நல்லாயன். இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவாக்கு வித்தாகும். கிறிஸ்துவை விதைப்பவர் அவரை கண்டடைபவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடையின் காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளை விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகளை விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளால் அன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு இனிமையான சகோதர சகோதரிகளே, 110 ஆண்டுகள் பாரம்பரியமும் தொன்மையும் பழமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த இந்த பேராலய திருத்தலத்தின் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் வழக்கமாக இருக்கிற பாரம்பரிய ஆடம்பரங்களோ அலங்காரங்களோ இல்லாமல் இந்த பெருவிழாவை இந்த இணையதளத்தின் வழியாவது எல்லாரையும் சென்றடையக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக நேரடியாக வர முடியாத சூழ்நிலையில் நேரலையாக இணையதளத்தின் வழியாக வலைத்தளங்களின் வழியாக முகநூல் வழியாக புலனம் வழியாக இவற்றை இந்த திருப்பலியிலே பார்த்து கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக தான் வர முடியவில்லையே ஒழிய இந்த கொடுமையான உலகையே பேரச்சத்திற்கு உள்ளாக்கி இருக்கிற இந்த பெருந்தொற்று நம்மை ஒவ்வொருவரிடமிருந்து தூரப்படுத்தி இருந்தாலும் இறைவனிடமிருந்து நம்மை எதுவும் தூரப்படுத்த முடியாது. எனவே இன்று நம்மையெல்லாம் இந்த நெருக்கடி சூழ்நிலையானது நம்முடைய நம்பிக்கையின் இன்றியமையாமைகளுக்குள் செல்லுகின்ற வாய்ப்பை மிகுதியாக ஏற்படுத்தி இருக்கிறது. ஆடம்பரங்கள் மற்றும் பல்வேறு விதமான கொண்டாட்டங்களிலிருந்து இன்று நாம் ஆன்மீக ஒரு இசைவுத்தன்மையை இறைவனோடு ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை ஏதோ இந்த கொடும் தொற்று நோயானது ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இணைந்து வந்து கொண்டாடத்தான் முடியவில்லையே ஒழிய இறைவனோடு இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை. எதுவும் நம்மை அதிலிருந்து பிரிக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று இயேசுவனுடைய அந்த திரு இதயத்தினுடைய பெருவிழாவை இந்த பேராலயம்
கொண்டாடுகிற இந்த வேளையில் அந்த இதயத்தினுடைய அன்பை பற்றி இது நாள் வரை நாம் யோசித்துக் கொண்டு வருகின்ற இந்த வேளையில் பவுலடியார் எப்படி இந்த இயேசுவினுடைய அன்பை பற்றி அவர் நினைத்து பார்த்தார், சிந்தித்து பார்த்தார், அழைத்து பார்த்தார் என்பதை மட்டும் ஒரு சில மணித்துளிகள் நாம் தியானித்து இந்த திருப்பலியை நடத்த வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பவுலடியார் எபேசியருக்கு திருமுகத்தை எழுதுகின்ற பொழுது அவர் சிறை கைதியாக இருக்கிறார். சிறை கைதியாக இருக்கிற அவர் இந்த எபேசு நகர மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், நான் 2 காரணங்களுக்காக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஒன்று, இறை ஆட்சி இனத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. இறை ஆட்சி இனம் யூத இனத்தையும் பிற இனத்தார்களையும் ஒன்றாக இணைத்து இயேசுவின் இறையாட்சி இனம் என்ற ஒரு புதிய இனத்தை உருவாக்க வேண்டும். அதை நான் முன்னிறுத்தி வலியுறுத்தியதனால் இன்று சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, நான் இயேசுவுக்கு சான்று பகர்கிறேன். அவர்தான் மெசியா, அவர்தான் மீட்பர், அவர்தான் நம்மை இறைவனோடு இணைக்கின்ற ஒரே வழி என்று நான் வலியுறுத்துகிறேன். வேறு வழி இல்லை என்று நான் அழுத்தம் கொடுத்து பேசுகிறேன். எனவே நான் சிறைப்பட்டிருக்கிறேன். எனவே அன்பார்ந்த எபேசு நகர மக்களே, நான் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது எவ்வாறு உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், 5 உயர் பெரு ஆசீர்வாதங்களை இறைவன் உங்கள் மீது பொழிய வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே ஒன்று இயேசுவனுடைய பேரன்பை பற்றிய சிந்தனை. அந்த சிந்தனையைத்தான் இன்று இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஏற்றுக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தூய ஆவி வழியாக உங்களுக்கு தந்தருள்வாராக. அளவற்ற வல்லமையுடையவர் உங்களுடைய உள்ளத்திற்கு ஆற்றலும் வல்லமையையும் தூய ஆவி வழியாக உங்களுக்கு தந்தருள்வாராக. எனவே இறைவன் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஆற்றலும் வல்லமையையும் தூய ஆவியினால் வழங்க வேண்டும் என்று முதலிலே மன்றாடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்களில் குடிகொள்வாராக. முதலில் ஆவியானவர் வழியாக வல்லமையையும் சக்தியையும் நமக்கு வழங்குகிறார். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்ளுவாராக. மூன்றாவதாக, அன்பே உங்கள் வாழ்விற்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. அன்பு உடைய இதயம், ஆற்றலுள்ள இதயம், இயேசு குடிகொள்ளுகின்ற இதயம், இந்த இதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இயேசுவனுடைய விருப்பம் அதுதான். இந்த இதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அவர் குறிப்பிடுவதுதான் மிக அழகான சொற்றொடர், இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து. எனவே இன்று இந்த நிகழ்ச்சியிலே, இந்த திரு நிகழ்ச்சியிலே பலியிலே பங்கெடுத்தவர்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று உணர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பை இறை மக்கள் ஒன்றாக, அனைவரும் ஒன்றாக இணைந்து இதை உணர்ந்து, ஆனால் அடுத்ததாக சொல்லுகிறார், அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அறிவுக்கு எட்டாது, அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. பவுலடியார் நம்முடைய இதயங்களை எவ்வாறு உருவாக்குகிறார், தயாரிக்கிறார், ஆவணப்படுத்துகிறார். இறைவனின் அன்பு, இயேசுவனுடைய அன்பு அளவில்லாதது.
ஆழம் அகலம் நீளம் உயரம் இல்லாதது. அப்படிப்பட்ட அன்பை, அறிவுக்கு எட்டாத அன்பை உணர்ந்து கொள்ளுகின்ற ஆற்றலை இறைவன் உங்கள் உள்ளத்திற்கு வழங்குவாராக. இவ்வாறு நீங்கள் கடவுளின் முழு நிறைவை பெற்றுக் கொள்வீர்களாக. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அழைக்கப்படுவது இறைவனின் அன்பை சுவைப்பது, இறைவனின் ஆற்றலை பெறுவது, இறைவனின் வல்லமையை பெறுவது. எனவேதான் மார்கரெட் மேரி அலகோக் அவர்களுக்கு இயேசு பல முறை காட்சியளித்த பொழுதும் 1677 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அவருக்கு காட்சியளிக்கின்ற பொழுதுதான் அந்த காட்சியினுடைய உச்சநிலையை இந்த சகோதரி பெறுகிறார். அந்த உச்சநிலை, நான் ஆண்டவரை பார்த்தேன், அவருடைய இதயத்தை பார்த்தேன், வெளிப்படையான இதயத்தை பார்த்தேன், உடலுக்குள் இருக்கிற இதயத்தை வெளியிலே பார்த்தேன். அவர் எழுதுவது, பார்க்கின்ற பொழுது அந்த இதயம் துளைக்கப்பட்டிருக்கிறது, துளைக்கப்பட்ட இதயத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற பொழுது அதிலிருந்து தீச்சுவாலைகள் எழும்புகின்றன. அந்த இதயத்தை சுற்றி முள்ளாலான மகுடம் சுற்றி இருக்கிறது. ஆண்டவரை நான் பார்த்தேன். அப்பொழுது அவர் என்னை உற்று நோக்கி, அருகே வா, என் இதயத்தை பார், என் இதயத்தை பார், உன்னுடைய இதயத்தை என்னுடைய இதயத்திற்குள் பொறுத்து என்று அழைத்தார். உன்னுடைய இதயத்தை என்னுடைய இதயத்திற்குள் பொறுத்து என்று அழைத்து என் இதயத்தை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு தன்னுடைய இதயத்தோடு அதை இணைத்துக் கொண்டார். இணைத்துக் கொண்ட பிறகு இதுதான் உன்னுடைய இதயம் என்று திருப்பி கொடுத்தார். கொடுக்கின்ற பொழுதுதான் என்னுடைய இதயமும் அவருடைய இதயம் போல பற்றி எரிந்தது. தீச்சுவாலையோடு அது எரிந்து கொண்டிருக்கிற அந்த இதயத்தை நான் மீண்டும் பெற்றேன். என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று தன்னுடைய காட்சியின் உச்ச அனுபவத்தை சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, பவுலடியாரினுடைய சொற்களை இணைத்து ஏதோ இந்த சகோதரியினுடைய அந்த காட்சியையும் அதனோடு கூடுதலாக வைத்து பார்த்து நம்முடைய இதயங்கள் இறைவனின் அன்பினால் நிரப்பப்படுவதாக. இறைவனின் அன்பினால் கண்டிப்பாக அது நிரப்பப்படும். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27வது சொற்றொடரில், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இன்றைய முதல் அருள்வாக்கு பகுதியிலே சொன்ன பொழுது, நானே ஆண்டவர், நானே பேசுகிறேன், நான் பேசுவதை நான் செய்வேன் என்று சொன்னார். நான் பேசுவதை நான் செய்வேன் என்று சொன்ன தெய்வம் ஏதோ நம்மை இறைவனினுடைய அன்பினால் நிரப்புவதற்காக நம்மை அழைத்து கூறுகிறார். அவர்தான் தூய ஆவியின் வழியாக, இறைவன் தன்னுடைய திருமகனினுடைய குடியிருப்பின் வழியாக நம்முடைய இதயங்களை ஆலயங்களாக மாற்றுவதற்காக நம்மை அழைக்கிறார். நம் பகுதியிலிருந்து நாம் என்ன பதிலிருப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைய 2வது அருள்வாக்கு பகுதி சொல்லுகிறது. நான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இயேசுவை மகிழ்விப்பதே என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். இயேசுவை மகிழ்விப்பதே, அவருக்கு உகந்தவராய் இருப்பதே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சிய பார்வை. இதைவிட என்னுடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை என்று பவுலடியார் இன்றைய 2வது அருள்வாக்கு பகுதியிலே சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இறை ஆட்சியினுடைய அங்கத்தினர்களுடைய இதயங்கள், அதிலே இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாம் இதிலே அடங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையான விதை சிறியதாக ஒரு மனிதனினுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டாலும் அது வளருகின்ற தன்மையுடையது, பெருவளர்ச்சியை பெறுகின்ற தன்மையுடையது. அப்படிப்பட்ட இயேசுவினுடைய அன்பு விதையை நாம் விதைக்கின்ற காரணிகளாகவும் தூதுவர்களாகவும் இயேசுவினுடைய அன்பு விதையை மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய இதயங்களுக்குள்
நடுபவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் இயேசுவனுடைய இதய அன்பு இன்று நமக்கு வழங்குகின்ற அழைப்பும் ஆசீர்வாதமும் ஆகும். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அளவில்லாத அன்பு நம் மீது வைத்திருக்கிற இறைவன் அதை போல தன்னையே முழுமையாக கடைசி சொட்டு இரத்தம் வரை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய இயேசு தெய்வத்தின் வழியாக நாம் எழுப்புகின்ற எல்லா விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் மிகுந்த கனிவோடும் இரக்கத்தோடும் அன்போடும் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர் இறைவன் என்ற நம்பிக்கையான அடித்தள சிந்தனையோடு ஏதோ நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். கடவுளின் நம்பிக்கை தரும் வாக்குறுதியாக திகழும் திருச்சபை கேதுரு மரம் போல் தளிர்விட்டு தழைத்து மேலோங்கிட இறை நம்பிக்கையால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவரது ஒளியில் மிளிரும் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் தாம் தேர்ந்து கொண்ட அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை வாழ வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் தன்னலம் பாராமல் சேவை மனப்பான்மையுடன் ஆட்சி செய்யவும், நாட்டின் வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயலாற்றவும், அறிவின் துணை கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த தேவையான ஞானம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமாக்கும் வல்லவரே எம் இறைவா, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நோயின் தாக்கம் கட்டுப்படவும், நோயால் வாடுவோரின் உடல் நலம் சீராகி நலம் பெறவும், இயல்பு வாழ்வு திரும்பி தொழில்கள் சீராகி பொருளாதாரம் மேம்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறரின் சுமைகளையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்ட இறைவா, துன்பத்தில் பங்கேற்ற சீமோனை போன்ற நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பிறருடன் அவரவர் தேவைக்கேற்ப எங்கள் உடைமைகளையும் உணர்வுகளையும் ஆறுதல் தரும் வார்த்தைகளையும் பகிர்ந்து வாழக்கூடிய நல் மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட சிறப்பு தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம்.
குறிப்பாக ஊடகங்களினூடாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய உள்ளங்களிலே இருக்கிற இல்லங்களிலே இருக்கிற தேவைகளையும் அவருடைய கவலைகளையும் கண்ணீரையும் அவர்களுடைய நெருக்கடிகளையும் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, ஏதோ இந்த பேராலய திருத்தலத்தினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஒட்டுமொத்த இறைமக்கள் சமுதாயத்திற்காகவும் எங்களுடைய இந்திய சமுதாயத்திற்காகவும் உலக சமுதாயத்திற்காகவும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த மன்றாட்டுக்களுக்கு நீர் செவிசாய்த்து உடைய அபரிமிதமான அருளையும் ஆவியின் அருள் பொழிவையும் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொழிந்து இந்த உலகையே நீர் தூய்மையாக்கி எங்களை பாதுகாப்பாக வழிநடத்தி செல்ல அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் என்னையும் பலியில் சேர்த்திடுவாய். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியில் சேர்த்திடுவாய். எங்களுக்கு வாழ்வழிக்கின்ற பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனத்தோடு நொறுங்கிய உள்ளத்தோடு வருகிற வெளியேற்றலும் இதனால் கோதுமை மணியும் திராட்சை ரசமும் உம்மிடம் கொண்டு வந்தோம். நேரிய உழைப்பும் உழைப்பின் பலனும் உமக்கே கையளித்தோம். கோதுமை மணியும் திராட்சை ரசமும் உம்மிடம் கொண்டு வந்தோம். நேரிய உழைப்பும் உழைப்பின் பலனும் உமக்கே கையளித்தோம். இன்றைய பொழுதில் செய்பவை அனைத்தும் உம்மிடம் படைக்க வந்தோம். என் செயல் அனைத்தும் உம் செயலாக மாற்றிட கூடி வந்தோம். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியில் சேர்த்திடுவாய். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியில் சேர்த்திடுவாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இப்பலியை எல்லாமலும் தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளுவாறு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள எங்கள் இறைவா, அன்பானவன் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்டுக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எனக்கு கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறுவோம். மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் இணைந்து உமது பெருமையை பறை சாற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகள் கடவுளவானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அவருக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணந்து ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தருளாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருள மேமன்றாடுகிறோம். இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெரு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், இந்த அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து வாழ்த்துவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இது உட்கொள்ளுகிற நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ள இருக்கிற நம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற அருமருந்தாக மாறிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு. நம்மீது மனித இனத்தின் ஒவ்வொருவர் மீதும் முழுமையான அன்பை, அளவு கடந்த இரக்கத்தையும் பண்பையும் பாசத்தையும் உடைய இயேசு தெய்வம் இவரே. இவர் என்று தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். இறை அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். ஆமென். என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியாவின் துணையாளரே, வாழ்க. கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். உம்மில் மரியா தனது முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, இந்த அன்பினருடையாளம் எங்களை புனித அன்பு தீயினால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஏற்கப் பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறைவான ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.